ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2025 to 26 கேட்ட ஐஎன்எம் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. முதல்ல டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1926 இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினரானார். காரணம், நீதி கட்சி ஆட்சியில்தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது அப்படிங்கிறது. ரெண்டுமே கரெக்டு தான், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ 1921 தான் நீதி கட்சி முதலாக பெண்கள் தேர்தலில் பங்கேற்கவும் அவங்க வாக்குரிமை பெறவும் அதுக்கான சட்டம் கொண்டு வந்தது நீதி கட்சி 1921. அதை தொடர்ந்து தான் 1926 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்ததான் அயோத்திதாசர் பிறந்த இடம் அப்படின்னா சென்னை. ஸோ நம்ம 10th புக்கில் சென்னையில் பிறந்தவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் நிறைய இடங்களில் சென்னை அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. சென்னை 1000 விளக்கு பகுதியில் பிறந்திருப்பார். அடுத்த கொஷின் பாருங்கள், டாக்டர் முத்துலட்சுமி புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கிய ஆண்டு, கேன்சர் ரிலீஃப் ஹாஸ்பிட்டல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1949. இந்திய பெண்கள் சங்கம் சார்பில், உமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் சார்பில் 1949 தான் புற்றுநோய் நிவாரண நிதி, அதுக்கப்புறம் நிவாரண அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக 1829 ஆண்டு வில்லியம் பென்டிங் பிரபு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை சட்டப்பூர்வமாக ஒழிக்க உறுதுணையாக இருந்தவர் அப்படின்னா ராஜா ராம்மோகன் ராய். அடுத்ததாக சரியான இணைகள் கேட்டிருக்காங்க. வேலூர் புரட்சி அப்படின்னா 1806 வரும். இங்கே 1816 இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு தப்பு. கோல் கிளர்ச்சி 1841 கொடுத்துருக்காங்க. 31 to 32 அந்த டைமில் வந்திருக்கும். ஸோ அந்த பேரும் தப்பாக இருக்குது. சந்தால் கிளர்ச்சி 1855, அது சரி. கிரேட் ரெபல்லியன் பெருங்கிளர்ச்சி அப்படிங்கிறது 1854. ஸோ 3 4 கரெக்ட் பேர். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தீரன் சின்னமலை போர்கள் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்ந்தெடு. 1801 காவிரி கரையில் நடைபெற்ற போர், அதுவும் கரெக்டு. 1802 ஓடா நிலையில் நடந்த போர். ஸோ இதுவுமே அந்த புக்கில் கொடுத்துருப்பாங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஓடநிலா அப்படின்ற பகுதியில் தீரன் சின்னமலை நடத்தின அந்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஹாரிஸ் பின்வாங்கியிருப்பார். 1802 ரெண்டுமே கரெக்டு. 1806 நடந்த அரச்சலூர் போர் கொடுத்துருக்காங்க. இது 1805 அவர் தூக்கிலிடப்பட்டிருப்பார். இது 1806 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வராது. ஃபஸ்ட்டும் செகண்டும் சரி. அடுத்ததான் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜார்ஜ் ஜோசப். ஸோ ரோசாப்புத்துறை அப்படின்னு சொல்லக்கூடியவர் அன்னி பெசன்ட் அம்மையாரோட ஆலோசனையின் படியில் மதுரையில் தியோசபிக்கல் கிளை சங்கம் இருக்கும் இல்லையா, அதை சுயாட்சி கிளை சங்கமாக மாற்றி அமைச்சிருப்பார். அடுத்ததாக கூற்று காரணம், தன்னாட்சி இயக்கத்தின் முதல் மாநாடு விபி மாதவன் தலைமையில் கடலூரில் நடைபெற்றது. காரணம், அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 8, 1916 சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று கரெக்டு தான். ஸோ தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு முதல் மாநாடு மாதவன் தலைமையில் கடலூரில் நடந்திருக்கும். அன்னி பெசன்ட் அம்மையார் செப்டம்பர் 8, 1916 சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தார்னு இருக்கு இல்லையா, செப்டம்பர் 3 ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்கே 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் தவறு. நம்ம தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பழைய புக்கில் 1911 செப்டம்பர் 3 இருக்கும். பட் நியூ புக்கில் அதை அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. 1916 செப்டம்பர் 3 சென்னை கோகலை மண்டபத்தில் சுயாட்சி சங்கம் ஆரம்பிக்கப்படுது. அடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் 1914 த காமன் வீல் அப்படின்ற பத்திரிகையை ஆரம்பித்தாங்க. அது கரெக்டு தான். செகண்ட் ஆப்ஷன் 1915 ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற புத்தகத்தை வெளியிட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதுவுமே கரெக்டு தான். 1915 செப்டம்பர் 28 ஹோம் ரூல் இயக்கத்திற்கு அழைப்பு விடுத்தார். ஸோ அறிவிப்பை வெளியிட்டாங்க, இந்த மாதிரி ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிறது. அதுவும் கரெக்டு தான். அடுத்த வருஷம் 1916 செப்டம்பர் 3 ஆரம்பிக்கப்படுது. 4வது ஆப்ஷன் 1915 யங் இந்தியா என்ற தினசரியையும் துவக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஸோ யங் இந்தியா அப்படிங்கிறது மகாத்மா காந்தியால் நடத்தப்பட்ட இதில்
இவங்க வந்து நியூ இந்தியா அப்படின்ற பத்திரிகையை தான் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 4th ஆப்ஷன் மட்டும் தப்பாக இருக்குது. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை சட்டமேலவை உறுப்பினராக தேர்வு பெற்றார். அது வந்து கரெக்டு தான். சென்னையில் பெண்களுக்கான ஔவை இல்லத்தை முத்துலட்சுமி அம்மையார் தோற்றுவித்தார். அதுவும் கரெக்டு தான். 1931 ஆதரவற்ற ஏழை பெண்களோட நலனுக்குன்னு இந்த ஔவை இல்லத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. 3rd ஆப்ஷன் பெண்களுக்கு 16 வயதும் ஆடவருக்கு 21 வயதும் திருமண வயதுகளாக அமைய முத்துலட்சுமி அம்மையார் பரிந்துரை செய்தார். ஸோ இந்த குழந்தை திருமண ஒழிப்பு சட்டம் சாரதா ஆக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதோட விவாதங்கள் அப்போது ஆண்களுக்கு 21 வயசு பெண்களுக்கு 16 வயசு அப்படின்னு சொல்லலாம் இவங்க பரிந்துரை சொல்லியிருப்பாங்க. ஸோ 3rd ஆப்ஷனும் கரெக்டு. இந்திய அரசு இவருக்கு பத்ம விபூஷன் விருதளித்தது அப்படிங்கிறது தப்பு. பத்ம விபூஷன் இல்லை, பத்மபூஷன் கொடுத்துருப்பாங்க. 1956 கொடுத்துருப்பாங்க. ருக்மணி அருண்டேல் இந்த மாதிரி நிறைய பேருக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமானவங்க முத்துலட்சுமி அம்மையாரும் ருக்மணி அருண்டேலும். ஸோ பத்ம விபூஷன் அல்ல, பத்மபூஷன். ஸோ 4th ஆப்ஷன் மட்டும் தப்பு. நபர்களை அவர்களுடன் தொடர்புடைய இடங்களுடன் பொருத்தவும் அப்படின்ட்டுருக்காங்க. யூசுஃப் கான் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஆளுநராக இருந்திருப்பார், கவர்னர் ஆஃப் மதுரை. ஜார்ஜ் பிஹாட் அப்படின்றவர் மெட்ராஸ் கவர்னராக இருந்திருப்பார், கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். பூலித்தேவர் அப்படின்னு பார்த்தோம்னா நெல்கட்டும் செவல். வேலு நாச்சியார் ராமநாதபுரம். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸின் தொடக்கத்தை பற்றிய பின்வரும் கூற்று அறிக்கைகளின் எது உண்மை அப்படின்ட்டுருக்காங்க. நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிப்பது, இராணுவ செலவுகளை அதிகரிக்கிறது, இராணுவ செலவுகளை குறைக்கணும் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. 3rd ஆப்ஷன் ஒரே நேரத்தில் இந்தியாவிலும் இங்கிலாந்திலும் ஆட்சி பணி தேர்வுகளை நடத்துவது, அது அவங்களுடைய குறிக்கோளாகவும் இருந்திருக்கும். முதல் மாநாட்டிலேயே தீர்மானமும் கொண்டு வந்திருப்பாங்க. 3rd ஆப்ஷன் கரெக்டு. உள்நாட்டு வரிகளை உயர்த்துவது அப்படிங்கிறதும் தப்பு தான். 1st 3rd வந்து கரெக்டு. அடுத்ததாக கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. கூற்று ஏப்ரல் 1929 டில்லியில் அசெம்பிளி கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது பகத்சிங் பூதகேசுவரதத் ஆகிய இருவரும் ஆளுக்கு ஒரு வெடிகுண்டை மத்திய சட்டசபைக்குள் வீசினர் அப்படிங்கிறது கரெக்டு தான். 2வது இந்தியாவுக்கு வழங்க வேண்டிய அரசியல் சீர்திருத்தம் பற்றி விசாரணை நடத்த வந்திருந்த சர் ஜான் சைமன் பார்வையாளராக கேலரியில் அமர்ந்திருந்தார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். பட்டு அவங்க குண்டு வீசினதுக்கான காரணம் இது அல்ல. ஸோ ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் அல்ல. 1885 அகில இந்திய காங்கிரஸை இந்தியாவின் பரந்த மக்கள் தொகையில் நுண்ணிய சிறுபான்மையினரை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டஃப்ரின் பிரபு. அடுத்தது அடைமொழிகளை அவர்களின் பெயர்களோடு சரியாக பொறுத்துக. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இந்திய சமுதாயத்தின் ஊழியர்கள் சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கோபாலகிருஷ்ண கோகலே. இந்திய அமைதியின்மையின் தந்தை ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பாலகங்காதர திலகர். ஹோம் ரூல் மூமெண்ட் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். 3142. பின்வருவனவற்றில் மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் மிதவாதி தலைவர்களை அடையாளம் காண்க அப்படின்ட்டுருக்காங்க. விஎஸ் சீனிவாசன், கிருஷ்ணாசாரி, அப்புறம் ஜிஏ நடேசன். கஸ்தூரி ரங்கர் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து தீவிர தேசியவாதியாக இருந்திருப்பார், மிதவாதி தலைவர்களில் வரமாட்டார். ஸோ 1st 2nd 4th ஆப்ஷன் வந்து கரெக்டு. இது நம்ம ஸ்கூல் புக்லேயும் இருக்கும், அதே போல் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கஸ்தூரி ரங்க ஐயங்கர் பார்த்துக்கோங்க, தமிழ்நாட்டு தீவிரவாதிகளில் வருவார், மிதவாதி கிடையாது. அடுத்ததாக பின்வருவனவற்றில் பிரம்ம சமாஜத்தின் 2 தூண்களாக எது அமைந்துள்ளது? 2 pillars ஆஃப் பிரம்ம சமாஜ் அப்படின்னு பார்த்தோன்னா பகுத்தறிவு, இன்னொன்று வந்து வேதம். ராஜாஜி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1948 50 வரை இந்திய கவர்னர் ஜெனரலாக பணியாற்றினார் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ முதல் முறையாக இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் அப்படின்னா ராஜாஜி தான். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து மவுண்ட் பேட்டன் இருந்திருப்பார். அதை தொடர்ந்து தான் ராஜாஜி இந்தியாவுடைய முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக 48 50 வரைக்கும் இருந்திருப்பார். அடுத்தது 1950 காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக சுதந்திரா கட்சியை துவக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1959 ஜூனில் தான் சுதந்திரா கட்சியை வந்து ஆரம்பிச்சிருப்பார், சென்னையில் ஆரம்பிச்சிருப்பார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 50ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. இந்தி மொழியை கட்டாய பாடமாக பள்ளிகளில் அறிமுகப்படுத்தினார். அது தொடர்ந்து தான் இந்திய எதிர்ப்பு போராட்டமே வந்திருக்கும். ஸோ அதுவும் கரெக்டாக.
சென்னை மாகாணத்தின் முதல் மந்திரியாக பணியாற்றினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஸோ ராஜாஜி வந்து தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து தேசிய அரசியலுக்கு போனார். நேருவோடைய அந்த இடைக்கால அமைச்சரவையில் இன்டரிம் கவர்மெண்ட்டில் 1946 to 47 இருந்திருக்குள்ளையா, அதில் நிதி, கல்வி, தொழில் விநியோக அமைச்சராக யார் இருந்திருப்பா? ராஜாஜி இருந்திருப்பார். ஸோ 4th ஆப்ஷனும் கரெக்டு தான், 2nd மட்டும் தப்பு. மகாத்மா காந்தி தொடங்கிய உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட முதல் இந்திய பெண்மணி அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. அடுத்ததாக எந்த கூற்று வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1798 மே 31 பாஞ்சாலங்குறிச்சியிலிருந்து செலுத்த வேண்டிய மொத்த நிலுவைத் தொகை 3510 பக்கோடாக்களாக இருந்தது அப்படிங்கிறது தப்பு. 3510 3310. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ரெண்டாவது எஸ்ஆர் லூசிங்டன் ஜாக்சனுக்கு பதிலாக நியமிக்கப்பட்டார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஜாக்சனை நிரந்தர பணி நீக்கம் செஞ்சு அவருக்கு பதிலாக புதிய ஆட்சியாளராக தான் எஸ்ஆர் லூசிங்டன் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருப்பார். ஸோ 2nd ஆப்ஷன் கரெக்ட். தேர்டு 1798 சிவகிரி பாளையக்காரர் மகனும் அவருடைய ஆலோசகர் மாப்பிள்ளை வன்னியனும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு சென்று ஆலோசனை நடத்தினர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டு. 4th ஆப்ஷன் சாத்தூர் பாளையக்காரர் விஜய் ரகுநாத அமர் கட்டபொம்மனை கலப்புரா காட்டுப்பகுதியிலிருந்து பிடித்து எதிராளிகளிடம் ஒப்படைத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஸோ கட்டபொம்மனை களப்பூர் காடுகள்லேருந்து பிடிச்சு ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்தது அப்படின்னா புதுக்கோட்டை மன்னர் விஜய் ரகுநாத தொண்டைமான். ஸோ சாத்தூர் பாளையக்காரர் இல்லை. ஸோ அது தப்பு. அடுத்ததாக வ.உ. சிதம்பரம் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. வ.உ. சிதம்பரம் தூத்துக்குடி அருகே ஒட்டப்பிடாரத்தில் தனது நிலத்தை விற்று சுதேசி நீராவி கப்பலை தொடங்கினார் அப்படிங்கிறது கரெக்டு. தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்படும் புதிய கப்பலை ஜப்பானிலிருந்து வாங்கினார் அப்படிங்கிறது தப்பு. ஸோ ஜப்பான்லேருந்து வாங்கலை, பாம்பேயிலிருந்து வாங்கியிருப்பார். கொழும்பிலிருந்து பயணிக்க வேண்டியிருந்த இந்தியாவின் பொதுமக்கள் அவரது கப்பலை ஆதரித்தனர் அப்படிங்கிறது கரெக்டு. 1st 3rd வந்து கரெக்டு. பின்வருவனவற்றில் திராவிட இதழ்கள் எவை கண்டறிக அப்படின்னு இருக்காங்க. இங்கே இருக்கிற எல்லாமே திராவிட இதழ்கள் தான். திராவிட நாடு, நம் நாடு, குடியரசு, முரசொலி. வர்ணாசிரம் சங்க மாநாடு மே 31 1930 டேஷ் என்ற இடத்தில் நடைபெற்றது அப்படின்னா கும்பகோணத்தில் நடந்தது. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவேர். இதில் வலியுறுத்தப்படும் கருத்து என்ன அப்படின்னா அஹிம்சை, நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக சரியான கூற்றினை தேர்வு செய்க. அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் வாராந்திர பத்திரிகை ஒன்றை தொடங்கினார். அது வந்து கரெக்டு தான். 1907 ஆரம்பிச்சிருப்பார். 2nd ஆப்ஷன் செராம்பூர் மத பரப்பாளர்களே இந்தியாவிற்கு 2வதாக வருகை தந்த நற்செய்தி மறை பணியாளர் ஆவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு வந்த நற்செய்தி மறை பணியாளர்கள்னால் இவங்க தான், செராம்பூர் மத பரப்பாளர்கள். எவாஞ்சலிக்கல் பாப்டிஸ்ட் மிஷனரிஸ் ஃபஸ்ட்டு இவங்க, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ரஹ்மனை மத்தியஸ்னன் சபா என்ற அமைப்பை 1851 பௌத்தர்கள் நிறுவினார்கள் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அது பார்சி சமூகத்தை சேர்ந்தவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க, பௌத்தர்கள் கிடையாது. 1851 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்ட். கீழ்கண்டவற்றில் மாடசாமி பற்றிய உண்மையான கூற்றினை கூறு அப்படின்ட்டுருக்காங்க. வ.உ.சியின் வலது கையாக இருந்தவர் அப்படிங்கிறது கரெக்டு. ஜெர்மனிக்கு தப்பி சென்றார் அப்படிங்கிறதும் கரெக்டு. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஸோ வ.உ.சியோடைய வழக்கரமாக இருந்து சுதேசி கிளர்ச்சியில் பங்கேற்றிருப்பார், ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்கலை. இவர் பாண்டிச்சேரி, சிங்கப்பூர் வழியாக ஜெர்மனிக்கு போனதாக ஒரு கருத்து இருக்குது, புக்கில் இருக்கும். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை. ஃபஸ்ட்டு, அனைத்து இந்திய சங்கங்களையும் தேசிய அரசியல் சங்கங்களின் கீழ் ஒன்றிணைக்க பல இந்தியர்கள் முற்பட்டனர். ஆனால் அதற்கு இறுதி வடிவம் கொடுத்த பெருமை ஏஓ ஹியூமை சாரும் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க. ஏஓ ஹியூமோடைய முயற்சியினால தான் 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் அமைக்கப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டம் 1885 டிசம்பர் மாதத்தில் கல்கத்தாவில் நடைபெற்றது அப்படிங்கிறது தப்பு, பாம்பேயில் நடந்திருக்கும். ஸோ 3rd ஆப்ஷன் W.C. பானர்ஜி தலைமையில் நடைபெற்றது அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அடுத்ததாக
ரைட் பேர் கேட்டிருக்காங்க. ராதாகாந்த தேப் பிரிட்டிஷ் இந்திய சங்கத்தின் முதல் தலைவர், ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் அப்படிங்கிறது கரெக்டு தான். 1851 கல்கத்தாவில் இந்த பிரிட்டிஷ் இந்திய சங்கம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதோடைய முதல் தலைவராக ராதாகாந்தா தேப் தான் இருந்திருப்பார். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு தான், பட் ஆன்சர் கீழே தப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை வாசிகள் சங்கம், ஃபவுண்டர் ஆஃப் த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதுவும் கரெக்டாக 1852 ஆரம்பிச்சிருப்பாங்க. கஜலு லக்ஷ்மி நரசு செட்டி அப்புறம் சீனிவாசனார் இவங்களால் தொடங்கப்பட்டது தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அது வந்து கரெக்டு. சுரேந்திரநாத் பானர்ஜி இந்திய சங்கத்தின் நிறுவனர், ஃபவுண்டர் ஆஃப் த இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து கரெக்டு தான். 1876 சுரேந்திரநாத் பானர்ஜி அப்புறம் ஆனந்த மோகன் போஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்தியன் அசோசியேஷன் இல்லை இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ 3 ஆப்ஷனுமே இங்கே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக நீதி கட்சி உருவான ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1916. 1920 தமிழ்நாடு சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் பட்டியலின தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா MC ராஜா. 10th புக்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களில் ஒருத்தர். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் 1920 26 வரைக்கும் இருந்திருப்பார். ஸோ வந்து கரெக்டு தான். அடுத்ததாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம் எனும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. பின்வருவனவற்றுள் சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது கூட்டத்தில் தமிழில் முதலாக பேசியவர் யார் அப்படின்னா ராவ் சாஹிப் மூக்நாச்சாரி. ஸோ 3வது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் நடந்திருக்கும் 1887. அங்கே முதலாக தமிழில் பேசியவர் அப்படின்னா ராவ் சாஹிப் மூக்நாச்சாரி. அடுத்ததாக கூற்று காரணம். அரசியல் தலைவர் என்பதை தவிர கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதி. காரணம், இவர் இந்திய சமுதாயத்தின் சேவகர்கள் எனும் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பை நிறுவினார், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. அது வந்து கரெக்டு தான். ஸோ 1905 இந்திய பணியாளர்கள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை இவர் தான் உருவாக்கியிருப்பார். கூற்று காரணம் 2மே வந்து சரிதான். அடுத்ததாக பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி அடுக்குக அப்படின்ட்டுருக்காங்க. 3214 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சித்தகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் 1930 சூர்யா சென் தலைமையில் நடந்திருக்கும். ஸோ சித்தகாங் வெடிப்பு தான் ஃபஸ்ட்டு வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா காந்தி இர்வின் உடன்படிக்கை 1931 மார்ச் 5 வந்து காந்தி இர்வின் உடன்படிக்கை வந்து போட்டிருப்பாங்க. அடுத்ததாக வகுப்புவாத தீர்வு கம்யூனல் அவார்டு வந்து 1932 ஆகஸ்ட் 16 போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் பிரதமராக ராம்சே மெக்டொனால்டு தான் இதை அறிவிச்சிருப்பார். அடுத்ததாக பூனா பேக்ட் பூனா ஒப்பந்தம் 1932 செப்டம்பர் 24 காந்திக்கும் BR அம்பேத்கருக்கும் இடையில் கையெழுத்தாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து 3214 அப்படிங்கிறது தான். அடுத்தது பின் வருவனவற்றில் இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இந்திய தேசிய காங்கிரஸின் தந்தை A.O. ஹியூம் ஆவார். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் SN பானர்ஜி ஆவார் அப்படிங்கிறது தப்பு. SN பானர்ஜி இல்லை, W.C. பானர்ஜி. SN பானர்ஜி இந்திய தேசிய விடுதலை அமைப்பை நிறுவினார் அப்படிங்கிறது கரெக்ட். ஸோ இந்தியன் நேஷ்னல் லிபரேஷன் ஃபெடரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பித்தது சுரேந்திரநாத் பானர்ஜி தான். 1919 காங்கிரஸ்லேருந்து வெளியேறி இந்த அமைப்பை வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ அந்த மாண்டேக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களை ஆதரிக்கிறது அந்த தொடர்பாக காங்கிரஸுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். ஸோ அதிலேருந்து வெளியே வந்து தான் சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஒரு சில மிதவாத தலைவர்களும் இந்திய தேசிய விடுதலை அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, செகண்டு தப்பு, தேர்டு கரெக்டு. அடுத்ததாக பின்வருவனவற்றில் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. கோபால நாயக் பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல், அது வந்து கரெக்டு. தூண்டாஜி வாக் வந்து மதுரைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தப்பு. தூண்டாஜி வாக் வந்து மைசூர் பகுதியை சேர்ந்தவர். மருது பாண்டியர்கள் எட்டயபுரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மருது பாண்டியர்கள் வந்து எட்டயபுரம் இல்லை, சிவகங்கையை சேர்ந்தவங்க. எட்டயபுரம் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வருவார். ஸோ செகண்டும் தேர்டும் வந்து தப்பாக இருக்குது. புலிதேவன் அப்படின்னா நெற்கட்டான் செவல், அது வந்து கரெக்ட் பேர் தான். அடுத்ததான் பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி முறைப்படுத்துக. சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட் சட்ட மறுப்பு இயக்கம் அப்படி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆர்டர் பார்த்திங்கன்னா 4 3 2 1. தென்னிந்திய புரட்சி
சவுத் இந்தியன் ரிபெல்லியன் 1801 மருது சகோதரர்கள் கோபால நாயக் இவங்களுடைய கூட்டு முயற்சியினால் நடந்திருக்கும். அடுத்ததாக வேலூர் கழகம் 1806. அப்புறம் சிப்பாய் கழகம் பெரும் புரட்சின்னு சொல்லுவோம் 1857. அடுத்ததாக சட்ட மறுப்பு இயக்கம் 1930 மகாத்மா காந்தி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ஸோ 4321 தான் ஆப்ஷன். அடுத்ததாக சரியான கால வரிசையில் அமைத்திடுக அப்படின்னு இருக்காங்க. 3241 அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஃபஸ்ட்டு வந்து ராயல் இந்திய விமானப்படை வந்து தோற்றுவிக்கப்படுது. எப்போது? 1932. அடுத்ததாக இந்திய தேசிய இராணுவம் வந்து தோற்றுவிக்கப்படுது 1942. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் நேஷ்னல் ஆர்மி. அடுத்ததாக ராஜகோபாலாச்சாரி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சிஆர் ஃபார்முலா அப்படின்ட்டு 1944 கொண்டு வந்திருப்பாங்க. காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக் இடையிலான இந்த கருத்து வேறுபாடுகளை வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரியால் முன்வைக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இது 1944. அடுத்ததாக தான் இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரியல் 1945 to 46. ஸோ 3241 தான் கரெக்ட். அடுத்ததாக பின்வரும் திட்டங்கள் மற்றும் கருத்துக்களை அது தொடர்புடைய பெயர்களுடன் சரியாக பொறுத்துக. ரைத்வாரி திட்ட அறிக்கை அப்படின்னா தாமஸ் மன்றோ, ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள் என அழைப்பது அப்படின்னு பார்த்தோம்னா அயோத்திதாசர் அப்புறம் சிங்காரவேலர். ஸோ பஞ்சமர் பள்ளிகளை ஆதி திராவிடர் பள்ளிகள்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னது அயோத்திதாசரும் சிங்காரவேலரும். ஆணாதிக்க பேரினவாதத்தை எதிர்த்த தலைவர் அப்படின்னா தந்தை பெரியார். நீதி கோட்பாடு அப்படின்னா ஜான் ரால்ஸ். ஸோ சமூக நீதி, சமத்துவம் இதெல்லாம் விளக்குற வகையில் தான் நீதி கோட்பாடு, எ தியரி ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற நூலை ஜான் ரால்ஸ் வந்து எழுதியிருப்பார். 2413 அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாக பின்வரும் கூற்று காரணத்தை படித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். கூற்று 1801 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். காரணம் 1801 ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தார் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். ஸோ 1801 பாளையங்கோட்டை சிறையிலேருந்து ஊமைத்துறையும் செவத்தையாவும் தப்பி கமுதியில் வந்து பதுங்கி இருந்திருப்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு சின்ன மருது அவங்களுடைய தலைமையிடமான சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அவங்கள ஒப்படைக்க சொல்லுமாறு கேட்டுருந்துருப்பார். அது முடியாதது, அவங்க மறுத்ததுனால சிவகங்கையை வந்து தாக்கியிருப்பாங்க. ஸோ அது வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்ததான் மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காண்க அப்படின்னா நீதி கட்சி. கீழ்காண்பவற்றில் தமிழ்நாட்டில் பாப்பா உமாநாத் பற்றிய உண்மையான கூற்றுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு உப்பு சத்தியாகிரகத்திற்காக ஆங்கிலேயரால் கைது செய்யப்பட்ட முதல் தென்னிந்திய பெண்மணி அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். முதல் பெண்மணி அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. மதராஸ் மாகாணத்தில் அபராதமும் கட்டியிருப்பாங்க. இங்கே பாப்பா உமாநாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. துவரிமான் கிராமத்தில் ஒரு குடியானவர் இயக்கத்தினை நிறுவினார் அப்படிங்கிறது வந்து கரெக்டு தான். ஸோ மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவரிமான் கிராமத்தில் தான். குத்தகை விவசாயிகள் குடியானவர் போராட்டத்தில் இவங்க கலந்துருப்பாங்க. கேபி ஜானகி அம்மாளோடு சேர்ந்து இவங்க தீவிரமாக பங்கேற்றிருப்பாங்க. ஸோ செகண்ட் கரெக்டு. பொன்மலை பெண்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமானார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். 1945 காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அவங்க எப்போவுமே வந்து கம்யூனிஸ்ட்டு தான் இருந்திருப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருந்திருப்பாங்க. பாப்பா உமாநாத் அவங்களுடைய சின்ன வயசுலேருந்தே, அதாவது அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்து கம்யூனிஸ்டில் தான் இருந்திருப்பாங்க. இவங்க சின்ன வயசுலேருந்தே கம்யூனிஸ்ட் கட்சியோடைய மார்க்சிய கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு அதில் தான் இருந்திருப்பாங்களே தவிர காங்கிரஸ் கட்சியில் அவங்க இணையலை. ஸோ செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக பின்வரும் கூற்றுகளில் தாமஸ் மன்றோ குறித்து எது எவை சரியானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரயத்வாரி முறையை வந்து அறிமுகப்படுத்தினார். இவர் தான் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஸோ மதராஸ் மாகாணத்தோட ஆளுநராக சர் தாமஸ் மன்றோ இருந்தப்போ தான் இந்த நிலவருவாயை சீரமைக்கணும்னு கொண்டு வந்திருப்பாங்க. ரயத்வாரி முறையோடைய தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ரெண்டாவது, திருமலை திருப்பதி கோயிலுக்கு பெரிய கொப்பரை ஒன்றை அன்பளிப்பாக வழங்கினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். பக்கோடா நாணயங்களுக்கு பதிலாக ரூபாய் நாணயங்களை இடம்பெற செய்தார் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அதுக்கு ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1835. கிழக்கிந்திய நிறுவனம் வந்து காயினேஜ் ஆக்ட் ஆஃப் 1835 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க, நாணய சட்டம். அதன் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது தான் இது. தாமஸ் மன்றோ இதை பண்ணல. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து கரெக்டு.
அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்ந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க. பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. தமிழை பல்வேறு துறைகளில் இணைக்க அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார். அதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. சத்தியமேவை ஜெயத்தே என்ற சொற்கள் அரசு இலச்சினையிலிருந்து நீக்கப்பட்டு வாய்மை வெல்லும் எனும் தமிழ் சொற்கள் சேர்க்கப்பட்டன அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ சான்ஸ்கிரிட்டில் இருந்திருக்கும் சத்தியமேவை ஜெயத்தே அப்படிங்கிறது. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் வாய்மையை வெல்லும் அப்படின்ற தமிழ் சொற்களை மாற்றி அமைச்சார் 1967 அவர் முதலமைச்சரானப்போ. அடுத்தது செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதன்முறையாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் என்ற பலகை திறக்கப்பட்டது அப்படிங்கிறதும் கரெக்டு தான். ஸோ அது வரைக்கும் இங்கிலீஷில் செக்ரட்டரியேட் அப்படின்ற பெயர் இருந்திருக்கும். முதல் முறையாக தமிழக அரசு தலைமைச் செயலகம் அப்படின்ற பெயர் பலகையும் இவர் தான் வச்சுருந்துருப்பார். அடுத்ததாக தமிழக அரசு பேருந்துகளில் திருக்குறள் வசனங்கள் எழுதி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவருடைய ஆட்சி காலத்தில். மூணுமே கரெக்டு தான். பழைய 10th புக்கில் அறிஞர் அண்ணா பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். கூற்று காரணம். லோக்மானிய திலகர் சுயராஜ் இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என மறு உருவம் கொடுத்து மாற்றி அமைத்தார் அப்படிங்கிறது கரெக்டு. ரெண்டாவது, சுயராஜ் என்ற சொல் ஆங்கிலேய அரசிற்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது. மேலும் இது ஒரு துரோக சொல்லாக கருதினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். பின்வருவனவற்றிலிருந்து சரியாக பொருந்திய இணைகளை தேர்ந்தெடுக்க. கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. தர்மாலயம் அப்படின்னு பார்த்தோன்னா வி சுப்பிரமணியம் வாவேஸ் ஐயர் தான். அது கரெக்டாக இருக்குது. பாரத மாதா சங்கம் நீலகண்ட பிரம்மச்சாரி அதுவும் கரெக்டு. பாரதி ஆசிரமும் சுப்பிரமணிய சிவா ஜெயிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பாரதி ஆசிரமத்தை ஆரம்பிச்சிருப்பார் தருமபுரியில். நாலாவது, சுதேசி கப்பல் கம்பெனி வஉசி இங்கே சுப்பிரமணிய சிவான்னு மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 பேர் கரெக்டு. கீழ்கண்ட சென்னை மாகாண ஆளுநர்களை கால வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜார்ஜ் பார்லோ 1808 1813 வரைக்கும் அவர் தான் ஆளுநராக இருந்தார். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹியூக் எலியாட் 1814 to 20 வரைக்கும் இருந்திருப்பார். அப்புறம் தாமஸ் மொன்ரோ 1820 to 27 வரைக்கும் இருந்திருப்பார். எஸ்ஆர் லூசிங்டன் 27 32 வரைக்கும் ஆளுநராக இருந்திருப்பார். ஸோ 4, 3, 2, 1 தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது ராமகிருஷ்ணா மிஷன் வேதாந்த கோட்பாட்டை உயர்த்தி படிக்கிறது. எதனால் அப்படின்னா இந்தியாவின் பண்டைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிறது, மனிதனில் உள்ள அந்த மிக உயர்ந்த ஆன்மீகத்தை வளர்க்கிறது அப்படிங்கிற 2 ஆப்ஷன் தான். இந்து மதத்தின் உண்மையை மட்டுமே நம்ப வேண்டும் அப்படின்லாம் சொல்ல எல்லா மதத்துலேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டு. தென்னிந்திய புரட்சியின் போது நடந்த நிகழ்வுகளை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க. டென்டேட்டிவில் ஆன்சர் கீ கொடுத்துருக்க மாட்டாங்க. 4, 3, 2, 1 தான் வரும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாக கிடையாது. ரீஜனல் லீக்ஸ் அப்படிங்கிறது திருநெல்வேலி, திண்டுக்கல், தென்னிந்திய கூட்டமைப்பு இதெல்லாம் சேர்ந்தது தான் பிராந்திய கூட்டமைப்பு. 1795 99 வரைக்கும் ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார், கோயம்புத்தூர் இந்த 4 பிராந்திய கூட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. தனியாக பிராந்திய கூட்டமைப்பு அப்படின்றது ஒன்று இருக்காது. தென்னிந்திய கூட்டமைப்பு, அதுக்கப்புறம் திண்டுக்கல் கூட்டமைப்பு, அப்புறம் திருநெல்வேலி கூட்டமைப்பு. அடுத்ததாக சென்னையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாட்டினை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. சென்னை தீவு திடலில் நடைபெற்றது அப்படிங்கிறது தப்பு. மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரம்பலக்கு பகுதியில் நடந்திருக்கும். முதலாக திறந்தவெளி திடலில் நடத்தப்பட்டிருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த 236 பிரதிநிதிகள் பங்கேற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 362 பிரதிநிதிகள் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவங்க கலந்துருப்பாங்க. அதில் மொத்தமாக 607 பேர் கலந்துருப்பாங்க. அதில் சென்னை மாகாணத்துலேருந்து 362 பேர், 236 இல்லை. ஸோ அது தப்பு. ஆளுநர் கன்னிமாரா பிரதிநிதிகளுக்கு சிறப்பான விருந்தளித்தார் அப்படிங்கிறது கரெக்டு. ராவ் சாஹிப் முக்னாச்சாரி வரவேற்பு குழுவின் தலைவராக பணியாற்றினார் அப்படிங்கிறது தப்பு. வரவேற்பு குழு தலைவராக அப்போ இருந்தவர் டி மாதவராக இருந்திருப்பார். ஸோ ராவ் சாஹிப் முக்னாச்சாரி தமிழில் முதலாக பேசியிருப்பார். ஸோ அந்த ஆப்ஷனுமே தப்பு. 3rd மட்டும் கரெக்டு. அடுத்ததாக தனது எண்ணத்தை நிலைநிறுத்துவது, இதயத்தை வணங்குவது கையின் வழிபாடு அல்ல, தன்னலமற்ற தியாகம், உடைமைகளை துரத்தல் என்பதை தெளிவுபடுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். தமிழக பாளையக்காரர்களை ஆங்கில தளபதிகளுடன் சரியாக பொறுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. பூலித்தேவன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹெரான், கட்டபொம்மன் அப்படின்னு பார்த்தோன்னா பேனர்மேன், ஊமைத்துறை மெக்காலே, தீரன் சின்னமலை ஹாரிஸ்.
அடுத்தது கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. திப்பு ஏப்ரல் 1790 திருவிதாங்கூர் மீது தாக்குதல் நடத்த முடிவு செய்தார். காரணம், திருவிதாங்கூர் மன்னர் கொச்சியில் உள்ள டச்சுக்காரர்களிடமிருந்து ஜெய்கோட்டை மற்றும் கிராங்கனூரை விலைக்கு வாங்கினார் அப்படிங்கிறது ரெண்டுமே கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். கால வரிசைப்படி அடுக்குக அப்படின்ட்டுருக்காங்க. 2134 அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு சம்ரான் சத்தியாகிரகம் 1917 நடத்தப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் 1918. கேதா சத்தியாகிரகமும் 1918 தான். பட் அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் பார்த்திங்கன்னா February to March 1918. கேதா சத்தியாகிரகம் 1918 மார்ச்லேருந்து ஜூன் வரைக்கும் இருந்திருக்கும். அடுத்ததாக ரவுலட் சத்தியாகிரகம் 1919 2134 அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததாக சரியான விடையை பொறுத்துக. இந்திய உலகம் இதழ் இந்தியன் வேர்ல்ட் ஜேர்னல் அப்படின்னு பார்த்தோன்னா டியூ1. இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட வெளியான இதழ்கள், ஆங்கிலேய அரசுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இதழ்கள் தான் இது. ஸோ வில்லியம் டியூ1 அப்படின்ற அமெரிக்க பத்திரிகையாளர் தான் கல்கத்தாவில் இந்த இதழை நடத்திட்டு வந்தார். அதுக்கப்புறம் 1794 அவர் இந்தியாவிலேருந்து நாடு கடத்தப்பட்டார். ஏன் அப்படின்னா ஆங்கிலேய அரசை விமர்சித்து எழுதுனதுனால. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டெலிகிராஃப் இதழ் அப்படின்னா மெக்கன்லி. ஸோ ஹோல்ட் மெக்கன்லி அப்படிங்கிறவர் இந்த இதழோடைய ஆசிரியராக பணியாற்றிட்டு இருந்தார். அரசு ஊழியர்களுக்கு எதிரான சில குற்றச்சாட்டுகளை அந்த இதழில் வெளியிட்டு இருந்திருப்பார். அடுத்ததாக பெங்கால் கிர்காரு. ஸோ இந்த இதழ் பார்த்தோம் அப்படின்னா சார்லஸ் மெக்லின் 1795 கல்கத்தாவிலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆங்கில வார இதழ் தான். டாக்டர் சார்லஸ் மெக்லின் அப்படின்றவர் ஆசிரியராக இருந்திருப்பார். அடுத்ததாக கல்கட்டா ஜேர்னல் ஜேஎஸ் பக்கிங்ஹாம், ஜேம்ஸ் சில்க் பக்கிங்ஹாம் 1818 கல்கத்தா ஜேர்னல் அப்படின்ற புகழ்பெற்ற செய்தித்தாளை தொடங்கி அதோடைய ஆசிரியராக இருந்திருப்பார். ஸோ 4321 தான் ஆப்ஷன். அடுத்ததாக கூற்று காரணம். 1940களில் சினிமா பிரபலமாக இருந்தது. சினிமா கலைஞர்கள் மூலம் அண்ணா தனது லட்சியங்களை அடைய முடிந்தது அப்படிங்கிறது கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். கீழ்கண்டவற்றில் எந்த கூற்று சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சம்ரான் கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா காந்திஜி வருவார். இங்கே பாலகங்காதர திலகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. கதர் கட்சி 1913. ஸோ அது லாதா ஹர்தயால் அப்படிங்கிறவர் தான் கரெக்டு. ஸோ அமெரிக்காவுடைய சான் பிரான்சிஸ்கோ நகரில் தான் இந்த அமைப்பை ஆரம்பித்தாங்க. அதில் முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தோன்னா லாலா ஹர்தயால். அந்த ஆப்ஷன் கரெக்டு. கணபதி பண்டிகை அப்படின்னு பார்த்தோன்னா பாலகங்காதர திலகர். ஸோ தேசிய விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் மகாராஷ்டிராவில் இந்த கணபதி பண்டிகையை ஆரம்பித்தவர் அப்படின்னா பாலகங்காதர திலகர். அன்னிபெசன்ட் இல்லை. அடுத்ததாக தன்னாட்சி இயக்கம் ஹோம் ரூல் மூமெண்ட் அன்னிபெசன்ட். அஃப்கோர்ஸ் இங்கே காந்திஜின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கதர் கட்சி மட்டும் கரெக்டாக இருக்குது. அடுத்தது 1908 சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடியில் போராட்டத்திற்கு பிரச்சாரம் செய்தார். எந்த மாதத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. February to March. சத்யஜோதக் சமாஜை 1873 தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோதிராவ் போலே. அடுத்ததாக பிரம்மஞான சபையின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் கரெக்ட். கர்மா யோகா இந்திய தத்துவத்தின் மீதான நம்பிக்கை, உலகளாவிய ஆன்மீக சகோதரத்துவம் அப்படிங்கிறது தான். தீய நடவடிக்கைகளிலிருந்து சமுதாயத்தை பாதுகாப்பது அவங்களுடைய எய்ம் கிடையாது. அடுத்ததாக கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி அண்ணல் காந்தியடிகளின் மறைந்த தினமாகும். அது கரெக்டு தான். ஸோ அதுதான் தியாகிகள் தினமாக கடைபிடிக்கப்படுது. ஜனவரி மாதம் 23ஆம் நாள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினமாகும். அதுவும் கரெக்டு தான். அதையும் பராக்கிரம் திவாஸ் வீர் தீர தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. அடுத்ததாக ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த தினம் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அதுதான் சமத்துவ நாளாக ஈக்குவாலிட்டி டேவாக கொண்டாடப்படுது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் அக்டோபர் 13ன்னு கொடுத்துருக்காங்க. 31. ஸோ தேசிய ஒற்றுமை தினம் நேஷ்னல் யூனிட்டி டே அப்படின்னா வல்லபாய் பட்டேல் பிறந்த தினம் கடைபிடிக்கப்படுது. ஸோ 4th ஆப்ஷன் மட்டும் தப்பு. அடுத்ததாக நீதி கட்சி யாரால் 1916ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் டிஎம் நாயர், தியாகராய செட்டி.
இன்னொருத்தரும் காரணமாக இருந்திருப்பார். அவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததா நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்குபடுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2143 அப்படிங்கிறது தான். மெட்ராஸ் யுனைடெட் லீக், மெட்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு சொல்லி மறுபெயரிட்டாங்க. 1912 நடேசனால் தொடங்கப்பட்ட மெட்ராஸ் யுனைடெட் லீக் தான் அப்புறம் மெட்ராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு மாற்றி அமைச்சாங்க. அடுத்ததாக தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வந்து ஆரம்பித்தாங்க 1916. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் அமைச்சரவை சுயராஜ்ய கட்சிக்கு எதிராக போராடியது அப்படிங்கிறது. லாஸ்ட்டாக பெரியார் ஈவேரா நீதி கட்சியை திராவிடர் கழகமாக மாற்றினார் அப்படிங்கிறது தான். 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் தான் நீதி கட்சியோடைய பெயர் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கும். அடுத்ததாக பின்வருவனவற்றிலிருந்து தவறாக இணைக்கப்பட்டுள்ளதை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்ட்டுருக்காங்க. 1962 சென்னை மாநில பெயர் சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது தப்பு. 68 அதாவது 67லேயே தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. 68 மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் வழங்கி நாடாளுமன்றத்தில் சென்னை மாநில பெயர் மாற்ற சட்டம் மெட்ராஸ் ஸ்டேட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் ஆக்ட் 1968 வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ 62 அது தப்பு. 67 தமிழக முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணா பதவியேற்றார் அப்படிங்கிறது கரெக்டு. 68 பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது தப்பு. 1962 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் ராஜ்யசபாவுக்கு வந்து முதலாக மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அப்புறம் 67 முதலமைச்சராக பொறுப்பேற்றதுனால அந்த பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருப்பார். இங்கே 68ன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. 62. அடுத்தது 1969 சென்னை மாநில பெயர் மாற்ற சட்டம் அமலுக்கு வந்தது, அது வந்து கரெக்டு தான். ஸோ நாடாளுமன்றத்தோட ஒப்புதலுக்கு அப்புறமா 1969 ஜனவரி 14 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. ஸோ அது வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றிலிருந்து சரியாக பொருந்திய இணைகளை கண்டுபிடித்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கும். 1925 பெரியார் ஈவேரா குடியரசு அப்படின்ற இதெல்லாம் வந்து ஆரம்பித்தார். ஸோ சுயமரியாதை இயக்கத்தோட கொள்கைகளை பரப்பணும் அப்படின்னு சொல்லியே குடியரசு இதெல்லாம் வந்து ஆரம்பித்தாங்க, அது வந்து கரெக்டு. 28 ஆங்கில பருவ இதழ் ரிவோல்ட் வந்து ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவும் வந்து கரெக்டு. 34 பெரியார் விடுதலையை தமிழ் நாளிதழாக வெளியிட்டார் அப்படிங்கிறது வந்து தப்பு. 1935 நீதி கட்சி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியார்கிட்ட ஒப்படைச்சது அப்படின்னா 1937. ஸோ 37 ஜனவரி 1 தான் தமிழ் நாளிதழால் பெரியாரால் வெளியிடப்பட்டது தான் விடுதலை. இங்கே 34ன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. அடுத்ததான் 1937 பெரியார் பகுத்தறிவு என்ற தமிழ் வார இதழை வெளியிட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 37 வெளியிடலை, 34 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ பெரியார் பகுத்தறிவு அப்படின்ற வார இதில் தொடங்கின ஆண்டு 34, 37 இல்லை. ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக கூற்று காரணம் தமிழ்நாடு பெண்கள் மாநாடு 13/11 1938 நீலாம்பிகை அம்மையார் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது அப்படிங்கிறது கரெக்டு. இந்த மாநாட்டில் ஜாதிய வேற்றுமையை ஒழிப்பதற்கும் இவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்குவதற்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக ஆசிரியர்களுடன் அவர்களது புத்தகங்கள் பத்திரிகைகளை சரியாக பொருத்தவும் அப்படின்ட்டுருக்காங்க. 4321 தான் ஆப்ஷன். த மிரர் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆற்காடு ராமசாமி முதலியார். ஸோ அவரை தான் இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். 2வது ஆப்ஷன் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு பார்த்தோன்னா முத்துசாமி பிள்ளை. சர் தியாகராயரிலிருந்து டாக்டர் கலைஞர் வரை அப்படின்னு பார்த்தோன்னா NS இளங்கோ. ஜஸ்டிஸ் மூமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா AP பேட்ரோ. ஸோ 4321 தான் வந்து கரெக்டு. அடுத்ததாக 1919 ஆண்டு இந்திய அரசு சட்டத்தை இறுதி செய்வதற்காக அமைக்கப்பட்ட கூட்டு தேர்வு குழுவை லண்டனில் சந்திக்க சென்ற நீதி கட்சி உறுப்பினர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆற்காடு ராமசாமி முதலியார், கோகா அப்பாராவ், அடுத்ததாக வந்து SK துளசிராம். இங்கே TA ராமலிங்கம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அவரு கிடையாது. அவருக்கு பதிலாக கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு வந்து போயிருப்பார். ஆற்காடு ராமசாமி முதலியார், கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, கோகா அப்பாராவ் நாயுடு, SK துளசிராம், இவங்க 4 பேர் கொண்ட தூதுக்குழு தான் லண்டன் போயிருப்பாங்க.
அடுத்ததாக சரியான பொருத்த வகையை தேர்ந்தெடுக்க. கிருஷ்ணாபாய் நிம்கர் அப்படின்னு பார்த்தோன்னா மதராஸ் இளைஞர் சங்கம்னு கொடுத்துருக்காங்க, மெட்ராஸ் யூத் லீக்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. மதராஸ் மகளிர் மாணவ அமைப்பின் தலைவராக தான் கிருஷ்ணாபாய் நிம்கர் இருந்தாங்க. மெட்ராஸ் உமன் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் தலைவராக தான் இருந்திருப்பாங்க. இங்கே யூத் லீக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் த மெட்ராஸ் உமன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்க. மதராஸ் மகளிர் மாணவர் அமைப்பின் தலைவர் அப்படிங்கிறது தப்பு. மதராஸ் இளைஞர் சங்கத்தோடைய தலைவராக இருந்திருப்பாங்க, மெட்ராஸ் யூத் லீக். அப்படியே ஆப்ஷனை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அந்தோணி அம்மாள் பங்கஜா ஜவுளி ஆலை. மஞ்சு பாஷினி தமிழ்நாடு காங்கிரஸ் குழுவின் தலைவர், வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தப்போ அப்படிங்கிறது கரெக்ட். 3யும் 4ம் வந்து கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து தப்பாக இருக்குது. அடுத்ததாக கூற்று காரணம். ஆங்கிலேய கம்பெனியாளர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மனை ராமநாதபுரத்து ஆட்சியாளரின் அலுவலகத்தில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொண்டனர். காரணம், ஆங்கிலேய கம்பெனியருக்கு கட்ட வேண்டிய கப்பம் நிலுவையில் இருப்பதால் ஆட்சியாளரை சந்திக்குமாறு கட்டபொம்மன் கேட்டுக்கொள்ளப்பட்டார் அப்படிங்கிறது ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. 2413 அப்படிங்கிறது தான். சுதேசி இயக்கம் 1905. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920. உப்பு சத்தியாகிரகம் 1930. வெள்ளையனே வெளியேறிய இயக்கம் குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து 1942. 2413. ரத்தம் சிந்தாமல் எதுவும் செய்ய முடியாது. ஜப்பான் 20,000 வீரர்களை தியாகம் செய்ய தயாராக இருந்தது. ரஷ்யாவை வென்றது. 15 கோடி இந்தியர்கள் இதை செய்தால் சுயராஜ்யம் கிடைக்கும் என்று கூறிய நபரை அடையாளம் காணவும் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. அடுத்ததாக தேசிய நாளிதழ் அதன் ஆசிரியரை பொறுத்துக்கன்றிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதி இந்தியா இதழ். அன்னி பெசன்ட் அம்மையார் பார்த்தோம்னா புதிய இந்தியா, நியூ இந்தியா அப்படிங்கிறது தான். ஜி சுப்பிரமணிய ஐயர் பார்த்தோம்னா சுதேசமித்திரன். அனந்தாச்சார்லு மெட்ராஸ் மகாஜன சபா 1884 சென்னை மகாஜன சபா அப்படின்ற அமைப்பை ஆரம்பிச்சிருப்பார். மற்றதெல்லாம் வந்து மேகசின்ஸ் தான். 3412 ஆப்ஷன். கீழ்காண்பனவற்றை பொறுத்துக. சுயாட்சி இயக்கம் அப்படின்னா அன்னி பெசன்ட். குடியரசு அப்படின்னு எடுத்துட்டோன்னா இவே ராமசாமி. பெண்கள் சுதேசி சங்கம் அம்புஜத்தம்மாள். தேவதாசி முறை உழைப்பு அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. 2413 தான் ஆப்ஷன். 1932ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் தேதி பூனா ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டவர்கள் யார் அப்படின்னா காந்தி, அம்பேத்கர். சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்க. ஃபெரோஷா மேத்தா கோகலேவின் சீடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. கோகலேவின் சீடர்னா நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோன்னா காந்தியடிகள், ராணடே இவங்க தான் வருவாங்க. ஃபெரோஷா மேத்தா கிடையாது. ஃபஸ்ட்டு பேர் வந்து தப்பு. கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னா இந்திய ஊழியர்களின் சங்கம், சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி. இது முன்னையே பார்த்தோம், அது வந்து கரெக்டு. தாதாபாய் நவ்ரோஜி வடிகால் கொள்கை, ட்ரைன் தியரி, செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க எப்படி வந்து இந்தியாவுடைய செல்வங்களை இங்கிலாந்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பார். அடுத்ததாக எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி பாதுகாப்பு ஊடிதல் கோட்பாடு, சேஃப்டி வேல்யூ தியரி அப்படிங்கிறது தப்பு. ஆலன் ஆக்டிவின் ஹியூமும் லாலா லஜபதி ராயும் தான் இந்த கோட்பாட்டை வந்து பற்றி பேசியிருப்பாங்க. எஸ்என் பானர்ஜி வந்து கிடையாது. ஸோ செகண்டும் தேர்டும் வந்து கரெக்டு. அடுத்ததாக கூற்று காரணம். சிஎன் அண்ணாதுரை சுயமரியாதை இயக்கத்தால் கவர்ந்தெழுக்கப்பட்டு திராவிடர் கழகத்தில் சேர்ந்தார். கரெக்டு. சிஎன் அண்ணாதுரை நீதி கட்சி மற்றும் திராவிடர் கழகத்தை சமமாக நடத்தினார் அப்படிங்கிறது தப்பு. பின்வரும் வாக்கியங்களில் வேலூர் கழகம் தொடர்புடைய உண்மையான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கழகம் 8 மணி நேரம் வரை நீடித்தது அப்படிங்கிறது கரெக்டு தான். ரெண்டாவது, அந்த கழகம் உள்நாட்டு துரோகத்தால் அதன் முக்கியத்துவத்தினை இழந்தது அப்படிங்கிறதும் கரெக்டு. அந்த கழகத்திற்கு பிறகு திப்பு சுல்தானின் குடும்பம் சென்னைக்கு மாற்றப்பட்டது அப்படிங்கிறது தப்பு. ஸோ கொல்கத்தாவுக்கு தான் அவங்க வந்து நாடு கடத்தப்பட்டிருப்பாங்க, சென்னைக்கு இல்லை. ஸோ அது வந்து தப்பு. ஆங்கிலேயர்கள் 2000க்கும் மேற்பட்ட இந்திய சிப்பாய்களை பிடித்தார்கள் அப்படிங்கிறது கரெக்டு. பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ 3412 தான் கரெக்ட் ஆப்ஷன். கீழே வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. 3 என்ன பகத்சிங்கின் நான் ஏன் நாத்தியன் என்ற துண்டு பிரசுரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பை வெளியிட்டதற்காக பெரியார் கைது செய்யப்பட்டது தான் ஃபஸ்ட்டு வரும். 1931 பகத்சிங் வந்து அதை எழுதியிருப்பார். 34
அது ஜீவானந்தம் வந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செஞ்சுருப்பார். அதை குடியரசு இதழில் வெளியிட்டதுக்காக தான் 1934 பெரியார் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார். ஸோ தேர்டு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும். அடுத்ததாக சென்னையில் நடைபெற்ற தமிழ்நாடு பெண்கள் மாநாட்டில் பெரியார் என்ற பட்டம் வழங்கப்பட்டது 1938. அடுத்ததாக பெரியார் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற புத்தகத்தை வந்து வெளியிட்டிருப்பார் 1942. அதுக்கப்புறம் பெரியார் உண்மை என்ற தமிழ் இருமாத இதழை திருச்சிராப்பள்ளியில் தொடங்கினார் 1970. ஸோ ஆப்ஷன் வந்து 3, 4, 1, 2 தான் கரெக்ட். அடுத்ததாக பெரியார் வடிவமைத்த சுயமரியாதை திருமணம் என்ற பகுத்தறிவு திருமணத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுயமரியாதை திருமணங்கள் எந்த பூசாரிகளும் இல்லாமல் அல்லது சமஸ்கிருதத்தில் சடங்குகள் உச்சரிக்கப்படாமல் நடத்தப்பட்டன அப்படிங்கிறது கரெக்டு தான். ஸோ எந்த ஒரு அந்த சடங்குகளுமே கிடையாது. பெரும்பாலும் வேண்டுமென்றே மங்களகரமானதாக கருதப்படும் நேரங்களில் நடத்தப்பட்டன. அதெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ அதெல்லாம் செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. அவர்கள் தாலி கட்டும் விழாவை ஒழித்தனர் அப்படிங்கிறது கரெக்டு. தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சமமாகவும் நண்பர்களாகவும் நடத்துவதாக உறுதியளித்து சத்தியம் செய்தனர் அப்படிங்கிறது கரெக்ட். ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து கரெக்டு. அடுத்ததாக கூற்று காரணம். நீதி கட்சி அந்நிய% தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்தது. டொமினியன் அந்தஸ்து பிராமணர்களுக்கு அதிகாரத்தினை வழங்கக்கூடும் என கவலைப்பட்டது. ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ 1% வந்து பிராமண ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நீதி கட்சி தன்னாட்சி இயக்கத்தை எதிர்த்திருக்கும். ஸோ கூற்று காரணம் ரெண்டும் சரி, கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்ததாக பின்வரும் நிகழ்வுகளை கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்ட்டுருக்காங்க. 3, 4, 2, 1 அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து சென்னை மகாஜன சபை 1884 ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா சுதேசி சங்கம் 1906. அடுத்ததாக திருநெல்வேலி கழகம் 1908. அதுக்கப்புறம் வைக்கம் போராட்டத்தில் காமராஜர் 1924. 3, 4, 2, 1 தான் கரெக்டு. அடுத்ததாக அஞ்சலை அம்மாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்ட்டுருக்காங்க. இதில் ஆன்சர் கீ கொடுத்துருக்க மாட்டாங்க. 1, 4 வந்து கரெக்டாக தான் இருக்கும். அஞ்சலை அம்மாள் சிறையில் இருந்தபோது கர்ப்பமாக இருந்தார் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ அதனால தான் அவங்களுக்கு வந்து தற்காலிகமாக வெளியில் வரத்துக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பாங்க. குழந்தை பிறந்த 2 வாரங்கள்லேயே திரும்பவும் சிறைக்கு போயிருப்பாங்க. சென்னையில் பிறந்த அஞ்சலை அம்மாள் நீல் சிலை போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க சென்னையில் பிறக்கல, நீல் சிலை போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, அது கரெக்டு தான். ஆனால் கடலூரில் பிறந்திருப்பாங்க, சென்னையில். அஞ்சலை அம்மாளின் கணவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறுவதை விரும்பவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. 2 பேரும் சேர்ந்து தான் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றிருப்பாங்க. அஞ்சலை அம்மாள் காங்கிரஸ் எம்எல்ஏவாக 37 முதல் 46 வரை பணியாற்றினார் அப்படிங்கிறது கரெக்டு. காங்கிரஸ் கட்சியோடைய கடலூர் தொகுதியிலேருந்து சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டும் 4த்தும் வந்து கரெக்ட் ஆப்ஷன். அடுத்ததாக கீழ்காண்பனவற்றுள் எவை வைக்கம் போராட்டம் பற்றிய சரியான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3மே. 4வது பாருங்கள், ஜார்ஜ் ஜோசப்பும் கரூர் நீலகண்டனும் பெரியார் வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்வதை விரும்பவில்லைன்னு கொடுத்துருக்காங்களே, அது தப்பு. ஸோ கேரளாவில் எல்லா தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தப்போ ஜார்ஜ் ஜோசப் சிறையிலிருந்தே தந்தை பெரியாருக்கு வந்து தந்தி அனுப்பியிருப்பார். ஸோ வைக்கம் போராட்டத்துக்கு தலைமை தாங்குங்க அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருப்பார். ஸோ அவர் பெரியார் வரதை விரும்பலை அப்படின்றது வந்து தப்பு. ஸோ 4th ஆப்ஷன் வந்து தப்பு. மற்ற 3மே வந்து கரெக்டு தான். அடுத்ததாக கீழ்கண்டவற்றை சரியாக பொறுத்துக. இரட்டைமலை சீனிவாசன் அப்படின்னா ஜீவிய சரிது சுருக்கம். ஸோ அவருடைய சுயசரிதை நூல் தான் 1939 வெளியிடப்பட்டிருக்கும். அடுத்ததாக டாக்டர் சி நடேசனார் அப்படின்னு பார்த்தோன்னா மதராஸ் ஐக்கிய கழகம், மெட்ராஸ் யுனைடெட் லீக் 1912 சென்னை நகரில் வந்து இந்த அமைப்பை ஆரம்பிச்சிருப்பார். அதுதான் மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கும். அடுத்ததாக சிங்காரவேலர் அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலாளன் அப்படின்ற இதில் வந்து ஆரம்பிச்சிருப்பார். அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை 1891 ஆரம்பிச்சிருப்பார். 4, 1, 2, 3 தான் ஆப்ஷன். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்ட்டுருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் வைஸ்ராய் டப்ரின் பிரபுவின் அனுமதியின் பேரில் ஏஓகியும் 1885 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது கரெக்டு. பாம்பேயில் கூடிய முதல் காங்கிரஸ் மாநாட்டில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்படிங்கிறதும்
கரெக்டு தான். இந்த மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் இந்து பத்திரிகையின் ஆசிரியர் ஜி சுப்பிரமணியர் அப்படிங்கிறதும் கரெக்டு. இந்த காங்கிரஸ் மாநாட்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 480 பேர் பங்கேற்றனர் அப்படிங்கிறது தப்பு. நம்ம படிச்சிருப்போம் 72 பேர் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க. 480 அப்படிங்கிறது தப்பு. ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டு. அடுத்ததாக கூற்று காரணம். கூற்று பணியாளர் தேர்வு வாரியம் 1924 நீதி கட்சி ஆட்சியின் போது தோற்றுவிக்கப்பட்டது. கரெக்டு. அனைத்து பிரிவு மக்களும் அரசு நிர்வாகம் மற்றும் அலுவலகங்களில் உரிய வாய்ப்பினை அளிப்பது பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டதின் நோக்கம். ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக பின்வரும் வைகுண்ட சுவாமிகளின் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ இதுக்குமே ஆன்சர் கீ கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டும் 4ம் வந்து கரெக்ட். முடிசூடும் பெருமாள் என்றும் முத்துக்குட்டி என்றும் அழைக்கப்பட்டார் புக்லேயும் இருக்கும். ஸோ 1809 கன்னியாகுமரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமித்தோப்பு அப்படின்ற கிராமத்தில் பிறந்த முடிசூடும் பெருமாளை பின்னர் வைகுந்த சாமி என்று அழைக்கப்பட்டார். இவரை முத்துக்குட்டி சாமி என்று அழைப்பதும் உண்டு. அன்பு நெறியை சமய அடிப்படையாக காட்டினார் அப்படிங்கிறது தப்பு. உகப்படிப்பு ஒத்து ஒழித்து நடத்தும் தொழுகையும் கூட்ட தியானமும் ஆகும் அப்படிங்கிறது தப்பு. உகப்படிப்பு அப்படிங்கிறது காலையிலையும் மாலையிலையும், உச்சி படிப்பு அப்படிங்கிறது மதியத்திலையும் முறையாக நடைபெற செய்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்ததான் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது அப்படின்னா 1829. பெரியார் பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க. பெரியார் சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 1938. ஸோ அப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சி தலைவராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அவ்வப்போது சித்திரபுத்திரன் எனும் புனைப்பெயரில் கட்டுரைகளை எழுதினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் ரிவோல்ட் அப்படின்னு இருக்காங்க. குடியரசு தான் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள், ரிவோல்ட் கிடையாது. பெரியார் தன்னுடைய 93வது வயதில் 1972 இயற்கை எய்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 73ல் 94வது வயசில் இயற்கை எழுதியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டும் செகண்டும் வந்து கரெக்டு. தில்லையாடி வள்ளியம்மை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் சரியான ஒன்றினை தேர்வு செய்க. தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள தில்லையாடி என்ற ஊரை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறது தப்பு. அவங்க மதுரை பகுதியை சேர்ந்தவங்கள. தில்லையாடி வள்ளியம்மையோடைய அம்மா நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, தில்லையாடி அப்படின்ற ஊரை சேர்ந்தவங்க. அவங்களுடைய தந்தை முனுசாமி வந்து புதுச்சேரியை சேர்ந்தவர். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. தில்லையாடி வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் ஜோகன்னஸ்பர்க் என்ற ஊரில் பிறந்தார் அப்படிங்கிறது கரெக்டு தான். 1898 தென்னாப்பிரிக்காவில் பிறந்திருப்பாங்க. 3வது ஆப்ஷன் பாருங்கள். தில்லையாடி வள்ளியம்மை சுதேசி இயக்க போராட்டத்தில் ஆர்வமுடன் கலந்து கொண்டார் அப்படிங்கிறது தப்பு. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் நடந்த இந்த சுதேசி இயக்க போராட்டத்தில் கலந்துக்கல. தென்னாப்பிரிக்காவில் மகாத்மா காந்தியடிகள் தலைமையில் நடந்த இனவெறிக்கு எதிரான அந்த சத்தியாகிரக போராட்டத்தில் தான் பங்கேற்றிருந்திருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் மட்டும் கரெக்டு. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்யும். வீரபாண்டிய கட்டபொம்மன் 1799 அக்டோபரில் கைத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறது கரெக்டு. ஊமைத்துறை 1801 நவம்பரில் பாஞ்சாலங்குறிச்சியில் தூக்கிலிடப்பட்டார். மருது சகோதரர்கள் 1801 அக்டோபரில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் அப்படிங்கிறதும் சரிதான். 4வது ஆப்ஷன் தீரன் சின்னமலை 1806 ஜூலையில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறது தப்பு. 1805 ஜூலை 31 அன்னைக்கு சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். 6 இல்லை. ஸோ 4th ஆப்ஷன் வந்து தப்பு. அடுத்ததாக கூற்று காரணம். விடுதலை போரை இங்கிலாந்து மக்களின் கவனத்திற்கும் அமெரிக்கர் கவனத்திற்கும் கொண்டு சென்ற பெருமை தமிழ்நாட்டிற்கும் உண்டு. ஓய்வு பெற்ற நீதிபதியும் இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர்களில் ஒருவருமான டாக்டர் சுப்பிரமணிய ஐயர் அன்னிபெசன்ட் அம்மையாரின் விடுதலைக்காக அமெரிக்க குடியரசுத் தலைவரின் துணையை 24/6/1917 நாடினார் அப்படிங்கிறது கரெக்டு தான். உட்ரோ வில்சனுக்கு வந்து அவர் கடிதம் எழுதியிருப்பார் இல்லையா, மனித உரிமை தொடர்பான பிரகடனத்தை வெளியிட்ட உட்ரோ வில்சனுக்கு அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதியிருப்பார். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக இவற்றில் எந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு சுபாஷ் சந்திரபோஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா சியும் டியும் தான். 1938 ஹரிபுரா காங்கிரஸ் மாநாடு. அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா தேசிய திட்டக்குழு நேஷ்னல் பிளானிங் கமிட்டியை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்ததான் 1939 திரிபுரா மாநாடு மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கும்.
2வது முறையாக சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இருந்தாலும் கூட காந்தியடிகளோட கருத்து வேறுபாடுனால அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பார். 1938 டிசம்பர் ஹரிபுரா, 39 மார்ச் திரிபுரா 2 மாநாட்டிலையும் சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அடுத்தது கீழ்கண்ட பழங்குடி மக்களின் கிளர்ச்சிகள் மற்றும் அவர்களோடு தொடர்புடைய இடங்களை பொருத்தவும் அப்படின்ட்டுருக்காங்க. காசி கிளர்ச்சி 1829 அப்படின்னு பார்த்தோன்னா ஜாண்டியா காரோ மலைப்பகுதி. கோள்களின் கிளர்ச்சி 1830 அப்படின்னா சோட்டா நாக்பூர். கோண்டுகளின் கிளர்ச்சி 1846 வங்காளம் மத்திய மாகாணம் சென்னை மலை பிரதேசங்கள். சாந்தல் புரட்சி 1855 to 56 கிழக்கு இந்தியா. அடுத்ததாக கூற்று காரணம். பெரியார் ஈவி ராமசாமி சாதி ஒழிப்புக்காக தமிழ்நாட்டிற்கு வெளியேயும் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டுள்ளார். 1944, 59 ஆகிய ஆண்டுகளில் பம்பாயிலும் தில்லியிலும் சாதி ஒழிப்பு முழக்கங்களை எழுப்பி பாராட்டுதலை பெற்றார் அப்படின்னா ரெண்டுமே வந்து கரெக்டு தான். 1944 பாம்பே, 1959 டில்லி. ஸோ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக கூற்று காரணம். இந்து சமய சடங்குகளில் கலந்து கொள்ளக்கூடாது என ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் அது போன்ற சடங்குகளில் கட்டாயம் அனுமதிக்கப்பட வேண்டும் என விவேகானந்தர் கூறினார் அப்படிங்கிறது கரெக்டு. 1893 சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் குறித்தும் விவேகானந்தரின் சொற்பொழிவுகள் பெரும் புகழ் சேர்த்தது அப்படிங்கிறதும் கரெக்டு. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக சரியாக பொருந்தியவற்றை தேர்ந்தெடுக்க. கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. வேலு நாச்சியாரின் படை தளபதி அப்படின்னா பெரிய மருது. ராமநாதபுரி அரசரின் மனைவி அப்படின்னா வேலு நாச்சியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதருடைய மனைவி தான் வேலு நாச்சியார். இந்த பேர் வந்து தப்பு. வேலு நாச்சியார் இறந்த ஆண்டு 1790ன்னு கொடுத்துருக்காங்க. 1796 இறந்துருப்பாங்க. ஸோ அதுவும் தப்பு. வேலு நாச்சியாரால் தத்தெடுக்கப்பட்டவர் குயிலி அப்படிங்கிறது தப்பு. உடையால் தான் தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட மகள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. குயிலி வந்து அவங்களுடைய நெருங்கிய தோழி ப்ளஸ் படை தளபதியாக இருந்திருப்பாங்க. அடுத்ததாக சரியான இணையை தேர்வு செய்க. அஹோம்களின் கிளர்ச்சி அப்படின்னா கோம்தார் கன்வர். 1828 இந்த அசாம் பகுதிகளில் வந்து ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக நடந்த அஹோம் கிளர்ச்சியை வழிநடத்தினவர் தான் கோம்தார் கன்வர் அப்படிங்கிறவர். ஸோ அந்த பேர் வந்து கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக ரமோசி கிளர்ச்சி அப்படிங்கிறது திபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் குறிப்பாக மகாராஷ்டிராவில் பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த ரமோசி கிளர்ச்சியை வழிநடத்தினவர் வந்து சித்தூர் சிங். இங்கே வந்து திபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திபு வந்து வங்காளத்தில் நடந்த பராசி இயக்கத்தோட தொடர்புடையவர். 3வது சந்தால் கிளர்ச்சி சித்து கனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். அடுத்ததாக பைரசி கிளர்ச்சி சித்தூர் சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலேயே பார்த்தோம். ரமோசி கிளர்ச்சி தான் சித்தூர் சிங்கு. பைரசி கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா ஷரியதுல்லாவும் அவருடைய மகன் துதுமையானும் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டு, மற்ற 2 பேர் தப்பு. அடுத்ததாக 1932 ஜனவரி 26 டேஷ் புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னு பார்த்தோன்னா பாஷ்யம் அப்படிங்கிற ஆரியா தான் கொடியேற்றிருப்பார். அடுத்ததாக மேடம் ஹெச்பி பிளவட்ஸ்கி மற்றும் ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களால் நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்ட பிரம்மஞான சபையின் தலைமையகம் எங்கு மாற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அடையாருக்கு மாற்றினாங்க. அடுத்ததாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. விவேகானந்தா அப்படின்னா ராமகிருஷ்ண மிஷன், அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் வரும். இங்கே தியோசோஃபிக்கல் சொசைட்டி அப்படின்னு கொடுத்து வச்சுருக்காங்க, அது வந்து தப்பு. ஹெச்பி பிளவட்ஸ்கி அப்படின்னு பார்த்தோன்னா தியோசோஃபிக்கல் சொசைட்டி வரும். ஸோ அப்படியே ஆப்ஷன் மாற்றி இருக்குது. 2ம் 3ம் தப்பு. சையத் அகமது கான் முகமதன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி அப்படிங்கிறது கரெக்டு தான். பின்வருவனவற்றுள் கே ராஜகோபாலாச்சாரியின் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் துணை நின்று வேலூர் பெண்கள் சிறைச்சாலையில் முதல் பெண் அரசியல் கைதியாக அடைக்கப்பட்ட சுதந்திர போராட்ட வீராங்கனை யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. வேலூர் கழகம் நடைபெற்ற ஆண்டு அப்படின்னா கிபி 1806. மருதுபாண்டியரின் தாயார் பெயர் கேட்டிருக்காங்க, பொன்னாத்தாள். தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக கு காமராசருடன் தொடர்புடைய பின்வரும் நிகழ்வுகளை அவற்றின் கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு இருக்காங்க.
ஃபஸ்ட்டு வந்து காமராஜ் அவர்கள் நீல் சிலைக்கு எதிரான போராட்டத்துக்கு தலைமை தாங்க. பிற முன்னணி தலைவர்களின் கைதிற்கு பின்பு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிறது கரெக்டு தான். 1927. அப்புறம் உப்பு சத்தியாகிரகம், அதுக்கு தன்னார்வலர்களை இணைச்சதுக்காக கைது செய்யப்பட்டிருப்பார் 1930. அப்புறம் 4th மெட்ராஸ் சதி வழக்கு என்று அழைக்கப்படும் மாகாணங்களுக்கு இடையிலான சதி வழக்கில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அப்படிங்கிறது தான் 3rd ஆப்ஷன். அதாவது 1933. 4th வரக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா வார்தாவுக்கு செல்லும் வழியில் குண்டூரில் கைது செய்யப்பட்டிருப்பார் 1940. ஸோ 1, 2, 4, 3 தான் வந்து கரெக்டு. அடுத்ததாக சரியான இணையை கண்டறிக. நியூ இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா அன்னி பெசன்ட், இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க பாரதின்னு. அடுத்ததாக தேசபக்தன் வந்து திருவிக்கா, இங்கே வாவேசுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நவசக்தி திருவிக்கா, அது வந்து கரெக்டு தான். தி இந்து ஜி சுப்பிரமணியம். ஸோ 3rd 4th வந்து கரெக்டு. 1st 2nd தப்பாக இருக்குது. ஆன்சர் கீழே தப்பாக தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக பிரம்மஞான சபை பற்றிய சரியான வாக்கியங்களை தேர்வு செய்க. மேடம் பிளவட்ஸ்கி மற்றும் கர்னல் H.S. ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை நியூயார்க்கில் தோற்றுவிக்கப்பட்டது. 1888 இந்தியாவில் அன்னி பெசன்ட் அம்மையார் இதில் இணைந்தார். அது வந்து தப்பு. அன்னி பெசன்ட் அம்மையார் 1889 லண்டனில் இருந்தப்பவே அதில் இணைஞ்சிட்டாங்க. ஸோ அவர் இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னா 1893, 88 இல்லை. இதன் தலைமையகம் சென்னை அடையாறில் உள்ளது அப்படிங்கிறது கரெக்டு தான். சென்னை அடையார் பகுதிக்கு அதுக்கப்புறமா மாற்றினாங்க. ஸோ 1st 3rd வந்து கரெக்டு, 2nd தப்பு. அடுத்ததாக கூற்று காரணம். 1925 ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் நியூ இந்தியா அப்படிங்கிறது தப்பு. நியூ இந்தியா கிடையாது, நம்ம முன்னே பார்த்தோம். சுயமரியாதை இயக்கத்துக்கான அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு. ஸோ கூற்று மட்டும் சரியாக இருக்குது, காரணம் தப்பு. அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொண்டு தவறான விடையை கண்டறிக. 1798 செப்டம்பர் 1 அன்று மேஜர் பேனர்மேன் தன்னை கட்டபொம்மன் பாளையங்கோட்டையில் சந்திக்குமாறு இறுதி எச்சரிக்கை விடுத்தார் அப்படிங்கிறது வந்து தப்பு. 1798 ஆகஸ்ட் 18 ராமநாதபுரத்தில் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருப்பார். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பாளையங்கோட்டைன்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் செப்டம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1st ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. 2வது கட்டபொம்மனின் கோட்டை 500 அடி நீளத்திலும் 300 அடி அகலத்திலும் முழுவதும் மண்ணினால் கட்டப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது கரெக்டு தான். 1799 செப்டம்பர் 16 அன்று பேனர்மேன் கட்டபொம்மனை கயத்தார் என்னும் இடத்தில் பாளையக்காரர்கள் கூடியிருந்த அவையில் விசாரணை செய்தார் அப்படிங்கிறது தப்பு. 1799 அக்டோபர் 16, இங்கே செப்டம்பர் 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1799 அக்டோபர் 16 தான் கட்டபொம்மன் வந்து கயத்தாரில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். இங்கே வந்து விசாரணை அப்படின்னு இருக்கிறது தப்பு. 1799 ஜூன் 1 அன்று கட்டபொம்மன் 500 ஆட்களுடன் சிவகங்கை சென்றார் அப்படிங்கிறது கரெக்டு தான். அடுத்ததாக சரியான வாக்கியங்களை தெரிவு செய்க. காங்கிரஸ் கட்சி 1923 சென்னையில் நடந்த தேர்தலை புறக்கணித்தது. சுயராஜ்ய கட்சி 11 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. சென்னையில் நீதி கட்சி அமைச்சரவை அமைத்தது. காமராஜர் சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தினை வழிநடத்தினார். ஃபஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். 4வது ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா காமராஜர் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தலை. சென்னையில் ஒத்துழையாமை இயக்கத்தை வழிநடத்தினது அப்படின்னா ராஜாஜியும் பெரியாரும், காமராஜர் இல்லை. அடுத்ததாக கூற்று காரணம். ரவீந்திரநாத் தாகூர் தனது சர் பட்டத்தை துறந்தார். இங்கிலீஷ் கொஸ்டினில் நைட்ஹுட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து நைட்ஹுட் பட்டத்தை திறந்திருப்பார். வீர திருமகன் அப்படின்ற பட்டத்தை திறந்திருப்பார். அது வந்து கரெக்டு தான். காரணம் 13 ஏப்ரல் 1919 அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது அப்படிங்கிறதும் கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் தான். அடுத்ததாக இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு 1885 டிசம்பர் 28 பாம்பேயில் கூடியது. கரெக்டு. தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் கலந்து கொண்டனர். மொத்தமாக 72 பேர், அதில் தமிழ்நாட்டு பகுதியிலிருந்து 21 பேர் அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆக்சுவலி அப்போ சென்னை மாகாணம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சென்னை மாகாணத்துலேருந்து 21 பேர். ரெண்டுமே கரெக்டு தான், பட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங். அயோத்திதாச பண்டிதர் 1 பைசா தமிழன், ராமலிங்க அடிகள் திருவருட்பா, ஜோதிபா பூலே அப்படின்னு பார்த்தோன்னா
குலாம் கிரி அப்படின்ற புக் எழுதியிருப்பார். சையத் அகமது கான் தத்கிப் ஓல் அக்லுக் அப்படின்ற பத்திரிகையை வந்து நடத்திட்டு வந்திருந்திருப்பார். அடுத்ததாக கூற்று காரணம். தென்னிந்திய பிரபலங்கள் என்ற நூலின் ஆசிரியர் KM பாலசுப்ரமணியன் டாக்டர் C நடேச முதலியாரை மகாத்மா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதினார் அப்படிங்கிறது கரெக்டு தான். நீதி கட்சியின் இதயமாக திகழ்ந்த நடேச முதலியார் அன்புக்கும் பண்புக்கும் பொறையுடைமைக்கும் சமரச மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்ததாக ராமலிங்க அடிகளாரை பற்றிய எந்த கருத்து சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இசைக்கருவிகள் தவிர்த்து மனம் ஒன்றிடல் வேண்டும் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து விவசாயிகளுக்கு இரவு நேர பள்ளியை தொடங்கினார் அப்படிங்கிறது தப்பு. தேர்டு மனித தொண்டாற்றல் மூலம் வாழ்வில் முழு பயனை பெற்று இறையோடு ஒன்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்ட். அடுத்ததாக கூற்று காரணம். 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோயில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது எனும் மசோதாவை அறிமுகப்படுத்தினார். காரணம். பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இம்மசோதா பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது என அறிவித்தது. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனும் தான். அடுத்த கூற்று காரணம் பாருங்கள். சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த முடிவு செய்யப்பட்டது. சைமன் குழுவில் உறுப்பினர் அனைவரும் வெள்ளையரே, அதாவது குழுவில் இந்தியரே இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து தப்பு. சென்னையில் ராஜாஜி தலைமையில் சைமன் போராட்டம் நடத்தலை. சத்தியமூர்த்தி தலைமையில் தான் சென்னையில் சைமன் புறக்கணிப்பு போராட்டம் வந்து நடத்துறதுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கும். காரணம் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் யாரும் வந்து இடம்பெற்றிருந்த 7 பேரும் வந்து ஆங்கிலேயர்கள், இந்தியர்கள் ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிறது கரெக்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளில் வேலுநாச்சியார் பற்றி எவை சரியானவை? வேலுநாச்சியார் சிவகங்கை அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகள் ஆவார். சிவகங்கை அரசர் இல்லை, ராமநாதபுர அரசரான செல்லமுத்து சேதுபதியோட மகள். ஃபஸ்ட்டு தப்பு. வேலுநாச்சியாரின் கணவர் நவாபின் படைகளால் கொல்லப்பட்டதால் ஆங்கிலேயரை தாக்கும் நோக்கத்துடன் கோபால் நாயக்கர், ஹைதர் அலி ஆகியோருடன் கூட்டணி அமைத்தார் அப்படிங்கிறது கரெக்டு. வேலுநாச்சியார் நோயுற்று 1790 இருந்தார். நம்ம முன்னையே பார்த்தோம் 96 இறந்துருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்குது. கீழ்கண்டவற்றில் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அம்சங்கள் எவை? ஃபஸ்ட்டும் தேர்டும் மட்டும். உப்பை சுய பயன்பாட்டிற்கு உற்பத்தி செய்ய அனுமதிக்கிறது. அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது அப்படிங்கிறது தான். வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது அப்படிங்கிறது இல்லை. சிறையிலேருந்து விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பகத்சிங் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது. ஸோ கோரிக்கை வச்சுருந்துருப்பாங்க. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்காது. ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து கரெக்டு. அடுத்தது பின்வருவனவற்றுள் எவை சரியானவை? மதுரையில் ஹார்வி மில் தொழிலாளர்கள் 1918 வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கரெக்டு. மதுரை ஹார்வி மில் தொழிற்சங்க தலைவராக BB வாடியா இருந்தார். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்கத்தோடைய தலைவராக தான் BB வாடியா இருந்திருப்பாங்க. மதுரையில் வந்து ஜார்ஜ் ஜோசப் தான் இருந்திருப்பார். டாக்டர் B வரதராஜுலு அவர்களின் தொழிலாளர் ஆதரவு பெற்று அரசாங்கத்தின் கண்களை திறக்க காரணமாயிற்று அப்படிங்கிறதும் கரெக்டு. டாக்டர் P வரதராஜுலு பிரபஞ்சமித்திரன் என்ற பத்திரிகையை நடத்தினார் அப்படிங்கிறதும் கரெக்டு தான். அடுத்ததாக சுபாஷ் சந்திர போஸை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டே வந்து தப்பு தான். மேற்கு வங்கத்தோடைய கல்கத்தாவில் பிறக்கல, கட்டாக்கில் பிறந்திருப்பார். இப்போ வந்து அது ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. 1897 ஜனவரி 23. செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்திய அரசு அவரது பிறந்த நாளான ஜனவரி 23ஆம் தேதியை தைரிய நாள் என்று அறிவித்துள்ளது. பராக்ரம் திவாஸ் நம்ம முன்னே பார்த்தோம். இது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. தேர்டு, சுபாஷ் சந்திர போஸின் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ஜனவரி 23ஆம் தேதியை தேசிய விடுமுறை நாளாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பராக்ரம் திவாஸ் அது தைரிய நாளாக தான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அது கடைபிடிக்கப்படுது. ஆனால் அது நேஷ்னல் ஹாலிடேலாம் கிடையாது. ஸோ இங்கே தவறானது தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து தவறானது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட 2025 to 26 INM கொஷின்ஸ் வந்து முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.